அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்டிட்டு வட்டம் தமைந்தி ஆர்கானிக்ஸ். நான் கொய்யா இருக்கும். இப்போ பதிவில் ஜீவாமிர்தம் மாட்டு தீவன புல்லுக்கு நம்ம விடுறோங்க. இப்போ மாட்டு தீவனம் பார்த்தா நம்ம சூப்பர் நேப்பியர் போட்டிருக்குங்க. இந்த சூப்பர் நேப்பியர் புல்லு நம்ம இயற்கையில் பண்ணும்போது நல்லா சூப்பராக வருதுங்க. ஜீவாமிர்தம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, இருந்தாலும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஒரு 10 கிலோ சாணம், 5 லிட்டர் கோமியம், 1 கிலோ பயிர் மாவு, 1 கிலோ நாட்டு சக்கரை, கொஞ்சம் பழங்களுங்க, அப்புறம் நம்ம வயலோட மண் ஒரு கைப்பிடிங்க. இதை மட்டும் போட்டு நல்லா கலக்கி விட்டு 3 நாள் வச்சுருக்கணுங்க. 3 நாள் வச்ச பிறகு அது நல்லா ஜீவாமிர்தம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அந்த மீதி இருக்கிற கேப்புக்குள்ளே தண்ணி நிரப்பிக்கணுங்க. அதாவது பாரில் ஒரு மேலேருந்து ஒரு அரை அடி கேப் வச்சு நிரப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நிரப்பிட்டிங்கன்னா வழிஞ்சிக்கே ஊற்றிக்குங்க. இந்த அளவுக்கு ஜீவாமிர்தம் ரெடி பண்ணி அதில் 3ஆம் நாள் நம்ம ஜீவாமிர்தம் ரெடி ஆன பிறகு நம்ம வயலில் திறந்து விட போகிறோங்க. அப்போ வாய்க்கால் தண்ணி திறந்து விட்டுட்டு நம்ம இந்த பாரில் பார்த்திங்கன்னா டேப் செட் பண்ணுற பார்லாம் இருந்தால் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அப்போ நம்ம எடுத்து போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. அதில் நம்ம என்ரிச் பண்ணுற மாதிரி நல்லா அது கூட இன்னும் கொஞ்சம் பவர் சேர்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா பஞ்சகாவியம் 1 லிட்டரும் மீனமிலம் 1 லிட்டரும் அதில் சேர்க்குறோங்க. நல்லா ஹை ரிசல்ட் நல்லா வேலை செய்கிறதால நம்ம பண்ணுறோங்க. ஏன்னா அதிகப்படியான உயிர்கள் ஜீவாமிர்தத்துக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா பஞ்சகாவியம் 1 லிட்டர் அதில் கொடுக்குறோம். மீனமிலம் தழைச்சதுக்கு, ஏன்னா புல்லு பொறுத்தளவுக்கு நல்லா பசுமையாக இருந்தால் மாடு நல்லா சாப்பிட்டுட்டே இருக்குங்க. அதனால் 1 லிட்டர் மீனமிலம் கொடுக்குறோங்க. மீனமிலம் எல்லாமே போட்டு நல்லா கலந்து அதனோட பவர் அதிகப்படுத்தி நம்ம நிலத்துக்கு கொடுக்குறோங்க. பஞ்சகாவி மீனம் இல்லாதவங்க ஜீவாமிர்தம் மட்டும் கொடுத்தாவே போதுங்க. அதுவே போதுமான அளவுக்கு இருக்குங்க. தேவைப்படுறவங்க பஞ்சகாவி மீனம் பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி 200 லிட்டர் ஜீவாமிர்தம் நாம் இப்போ பில்லுக்கு போய் வாய்க்காலில் தண்ணி ஓடுற தண்ணியில் திறந்து விடணுங்க. வெறும் ஜீவாமிர்தம் செடிக்கு எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. செடி செத்து போயிடுங்க. ஓடுற தண்ணியில் நம்ம டேப் வச்சு டேப்போட அளவுகளையும் பார்த்துக்க வேண்டியதாங்க. ஒரு 3/4 பைப்போ இல்லை 1 இன்ச் பைப்போ நம்ம பால் வச்சு செட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம அதிகமாக திறந்து விடுறதோ லைட்டாக திறந்து விடுறதோ நம்ம நிலத்தோட அமைப்பு பொறுத்து தண்ணி போகிற வாய்க்கால் வேகத்தை பொறுத்து இருக்குங்க. அந்த மாதிரி திறந்து நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம பாசனம் பண்ணலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மண்புழோட பெருக்கம் அதிகமாக இருக்குங்க. மண் நல்லா வளமாகவும் மாட்டுக்கு கெமிக்கல் இல்லாத ஒரு உணவு நம்மளால் கொடுக்க முடியுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம சூப்பர் நேப்பியர் வெட்டும் போதும் மாடு ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குமுங்க. இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாமல் நம்ம பண்ணும்போது நமக்கும் நல்லது, மாட்டுக்கு நல்லது, மண்ணுக்கும் நல்லதுங்க. ஒவ்வொரு அறுப்புக்கு பிறகும் இந்த மாதிரி நம்ம ஒரு 2 டைம் ஒரு டைம் ஜீவாமிர்தம் விடுறோங்க. இப்போ மாதத்துக்கு ஒரு டைம் ஜீவாமிர்தம் விட போதுங்க. மற்றபடி நம்ம வெறும் தண்ணி பாசினாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி விடும்போது அதிகப்படியான ரிசல்ட் பில்லு சாவாமல் இருக்குங்க. நம்ம எவ்வளோ தான் இயற்கையில் பண்ணாலும் இந்த மாதிரி ஜீவாமிர்தம் நம்ம அதிகப்படியாக விடணுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இயற்கையில் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம எருவு மட்டும் போடுவாங்க. அது அந்தளவுக்கு பிக்கப் பண்ணி கொடுக்காது. இந்த மாதிரி ஜீவாமிர்தம், இந்த மாதிரி பஞ்சகாவி இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்ல ரிசல்ட் வருங்க. இப்போ பஞ்சகாவியத்தில் நீங்கள் இந்த மாதிரி விடுறதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 லிட்டர் பஞ்சகாவியத்தை எடுத்து ஒரு ஏக்கருக்கு வேறு பாசனம் பண்ணலாங்க. மீனமிலம் வந்தால் 2 லிட்டர் விடலாங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம். கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்டிட்டு வட்டம் தமைந்தி ஆர்கானிக்ஸ். நான் கொய்யா ஆரம்பம். இப்போது பதில் இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க. இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க. பொருள் மிக தரமாகவும் நியாயமான விலையிலும் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது. தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்தி கொள்ளலாங்க. இயற்கை விவசாய தேவையான ஏதாவது சிறிய ஆலோசனை இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டால் போதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க. அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம். கண்டிப்பாக நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.